இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை மட்டும் இல்லை, இன்சுலின் ஊசி வேற போட்டுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆளுக்கு ஏன் சுகர் வருது, ப்ரெஷர் வருது, கொலஸ்ட்ரால் வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு நிறைய பேருக்கு பதிலே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் வருது. புரிஞ்சுதா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணலை அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் மாத்திரை தான் போட்டுகிட்டே இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான் இந்த மாத்திரையும் இந்த இன்சுலின் இல்லாமல் வாழ முடியும். இல்லைன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை ஆகும். இன்னும் நிறைய பேர் 16 மாத்திரை போட்டுட்ருக்காங்க. ஏன் அப்படி போட்டுட்ருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணல. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்துன்னு சொல்கிறேன், பார்த்துக்கிடுங்க. நம்ம இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பிளாக், அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் வந்து இதனால தான் நிறைய பேஷண்ட் பார்த்துருப்பீங்களா, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் மாத்திரையில் ஒழுங்காக சாப்பிட்டு தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல செத்து இறந்து போயிடுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னது? மிக ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் இந்த வீடியோ சேவ் பண்ணி வைக்க சொன்னேன். இந்த வீடியோ கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தம்பி பாரு 70 கிலோ வெயிட் வர சொல்லி 140 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடர், மாத்திரை, ஜூஸ், தேன் ஒன்றும் கொடுக்கல. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட். எதை மறந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஆபத்தானதுன்னு மறந்துடாதுங்க. இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அது பாதிக்கும்னு மறந்துடாதுங்க. இதனால தான் நிறைய சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்கன்னு மறந்துடாதுங்க. வீடியோவை சேவ் பண்ண மறந்துடாதுங்க. ஒரு கூட போட்டு கேட்க மறந்துடாதுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன். சரியா?